அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் மூச்சுக்குழாயில் வண்டு கடித்து குழந்தை பலியான அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார். பிரபு, வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக் திருவள்ளூர் அடுத்த தாமரைப்பாக்கம் பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக குடும்பத்துடன் வாடகை வீட்டில் தனது மனைவி மற்றும் 3 வயது ருதியாசன் என்ற மகளும் 1 வயதில் குகசி என்ற மகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு 1 வயது குழந்தை குகசி வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது திடீரென குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டிருந்தது. இதனால் பெற்றோர்கள் தாமரைப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெற்றோர்கள் குழந்தையை சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் பெற்றோர்கள் அந்த இடத்திலேயே கதறி அழுத காட்சியும் அங்கு அரங்கேறி இருக்கிறது. தொடக்கத்தில் குழந்தை முறுக்கு சாப்பிட்டதால் தொண்டையில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என பெற்றோர்கள் கருதிய நிலையில் குழந்தையை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தையின் மூச்சுக்குழாயில் வண்டு கடித்திருந்ததை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து குழந்தை உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வீட்டில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை தரையில் இருந்த வண்டை எடுத்து விழுங்கி மூச்சு குழாயில் வண்டு கடித்து உயிரிழந்திருப்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.